வணக்கம். நான் மகேந்திரன். கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, 2024 மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மீன ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களே, கடந்த காலத்தில் அதாவது 2023 ராகு கேது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி மாறிச்சு. அந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்த ராகு, 8ஆம் வீட்டில் இருந்த கேது இன்றைக்கி உங்கள் ராசியிலேயே ராகுவாகவும் ராசிக்கு 7ஆம் வீட்டில் கேதுவாகவும் இருந்து உங்களை இன்னைக்கு இந்த 2024 நீங்கள் கடக்க போகிறீங்க. இதே நேரத்தில் 12ஆம் வீட்டில் சனி, இந்த 12ஆம் வீட்டில் சனி கடந்த மாதம் நவம்பர் 3ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழுமையான 12ஆம் வீட்டு விரயச்சனியாக, அதாவது 7.5 சனியில் விரயச்சனியாக இருந்து உங்களுக்கு இன்னைக்கு இந்த சனி வழி நடத்த போகிறாரு 2024. அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு 2ஆம் வீட்டில் இருந்து உங்களை வழி நடத்த போகிறாரு. ஸோ கிரக நிகழ்வுகளை பார்க்குறப்போ பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த ராகுவாலையோ கேதுவாலையோ பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து எனக்கு தெரிஞ்ச ராசியில் ராகு வந்தால் இது மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல பலன்னு சொல்லலாம். எப்படி நல்ல பலன்னு சொல்லலாம்னா, பிறந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மற்ற ராசிக்காரங்களோட இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது வேலை நிமித்தமாகட்டும், அல்லது எங்கேயாவது ஒரு பக்கம் போய் ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் போய் வெளியில் போய் டைமை ஒதுக்கிட்டு வர்றதாகட்டும். ஸோ இந்த மாதிரி போய்க்கிறப்போ இந்த ராகு கேதுவால தாக்கம்ங்கிறது குறையும். அதே நேரத்தில் ராகு ராசியில் வர்றப்போ என்ன ஆகுன்னா, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு மீன ராசிக்காரங்களுக்கு ராகுவால பிரச்சனைகள் புதுசாக உருவாகும்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தவங்களா இருந்தால் கேதுவால 7ஆம் வீட்டில் இனிமேல் பிரச்சனை இல்லாமல் போகும்னு சொல்லலாம். அப்போ இந்த ராகு கேது ரெண்டையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாம் இந்த இடத்துல நாம் கணக்கு எடுத்துக்கிறோம். இதில் ராகு 4, 7ன்னு சொல்லக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திர சாரத்திலையும், கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டு 9ஆம் வீட்டுக்கு உண்டான செவ்வாயுடைய நட்சத்திரமும், மீண்டும் 5ஆம் வீட்டு நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரமும், மீண்டும் 6ஆம் வீட்டுக்கு உண்டான சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலும் கேது இருக்க போகிறாரு. இதுதான் 2024 அந்த கிரகத்துக்கான பலன். அதே நேரத்தில் ராகு கேது விட்டு அடுத்து வரக்கூடிய அந்த குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அடுத்து குரு அந்த பரணிங்கிறது உங்களுடைய 3, 8ஆம் வீட்டினுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரம். அடுத்து அந்த குரு டிராவல் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு உண்டான சூரியனுடைய நட்சத்திர சார். அடுத்து சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய 2, 9ன்னு சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திர சாரம். அடுத்து உங்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திர சாரம். அடுத்து உங்களுடைய ராசி நாதன்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திர சாரம், அது புரட்டாதி, அது 1, 10ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த சனி பயணமாகக்கூடியது இந்த 2024. இது 2024, 25ன்னு தொடரும். பட் நமது வருஷ பலனால் இது இந்த 2024க்கு இந்த பலனை நான் சொல்கிறேன். அப்போ இந்த வருஷ பலனில் இந்த 2024 சனி உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் தருவார். ராகு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையே இல்லைன்னா பிரச்சனையை கொடுப்பார். பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பை தருவார். கேது அதே மாதிரி தான். 7ஆம் வீட்டில், இங்கே 7ஆம் பாவம்னா உங்களோட பயணமானவங்க, அது கணவனோ மனைவியோ நண்பர்களோ கூட்டாளிகளோ தொழில் முறையாக இருந்தவங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸுகளாகட்டும், இவங்க எல்லாமே இந்த இடத்துல இன்னைக்கு இந்த கேதுவால் உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல விதமாக நட்புடன் இருந்தால் அது விரிசலை தர மாதிரியும், விரிசல் கொடுத்து நண்பர்களாக இருந்தவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா மீண்டும் ஒன்று கூடுறதுக்கோ வாய்ப்புகள் இன்னைக்கு இந்த ராகு கேதுவுடைய அமைப்பில் இந்த 2024 இருக்குது. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராகு ராசியில் இருக்கிறப்போ நம்மளை ரொம்ப வேகமாக இயங்க வைக்கும். அதே நேரத்தில் அந்த ராகு எல்லா விதத்துலேயும் மனைவியையோ நம்மளோட இருந்தவங்களையோ புரிஞ்சிக்காம ஓவரான அதிகமான ஒரு ஆளுமை, டாமினேஷன் அதிகமாக இருக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே அவங்க நம்மளோட பயணம் அதற்கு சிரமப்படுவாங்க. ஸோ இப்படியான ஒரு அமைப்பில் இந்த மீனராசி இருக்குது. அப்போ இந்த மீனராசியுடைய இந்த 2024 பொருளாதாரம் எப்படி இருக்கும்னா, 10ஆம் வீட்டை அந்த குரு பார்க்குறதுனால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
6ஆம் வீட்டையை குரு பார்க்கறனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் புதுசாக இப்போ சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு 6ஆம் வீட்டை பார்க்கறனால கொஞ்சம் கடன் வாங்குறது கிடைக்குதேன்ட்டு கண்ணாபின்னான்னு வாங்கி போட வேண்டாம். தொழில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அதில் கடன் வாங்கி தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாகட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு போங்க. மே மாதத்துக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக மாறக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் பழைய கடன்கள் இருந்தால் அதை தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் சனி 6ஆம் வீட்டை பார்த்தா அந்த பாவம் இல்லாமல் போகும், நசிஞ்சு போகும், நஞ்சு போகும்னு சொல்லுவோம். அப்போ 6ஆம் வீட்டை சனி பார்த்தா என்ன ஆகும்? நோய் இல்லை, கடன் இல்லை, எதிரிகள் இல்லை அப்படின்னு ஒரு நிம்மதியான ஒரு வாய்ப்பை தரும். ஆனால் இந்த மே மாதம் வரைக்கும் குருவும் பார்வை இருக்கிறதுனால இந்த மே மாதம் வரைக்கும் புதிய கடன் எதுவும் வாங்க வேண்டாம். ஏதாவது ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய சர்ஜரி அந்த மாதிரி எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணுற மாதிரி பாருங்கள், தள்ளி போடுங்க. ஏன்னா அது சம்டைம்ஸ் அது சர்ஜரியே இல்லாமல் கூட போயிடும், மெடிசன்லேயே சரியாகிற மாதிரி கூட வந்துடும். அடுத்தது பரஸ்பரம் கணவன் மனைவிகளை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்யோன்யத்தில் ராகு கேது அப்படின்னு வரப்போ விட்டு கொடுத்து போனால் மட்டுமே இங்கே உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்களோட பயணமாகறவங்களுக்கு உங்களால் வருத்தத்தை தர மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வருது. மற்றபடி பொருளாதாரத்தை பற்றி என்றைக்குமே இந்த மீனராசிக்கு கவலையே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி செலவையும் தருவார், அதுக்கான வருமானத்தையும் கொடுத்துருவார். அது குடும்பத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி வரும். ராகு ராசியில் வாய்ப்புகளை தேடி தருவார், அந்த வாய்ப்பை தந்து அதை அனுபவிக்க வச்சு தட்டியும் பறிப்பார். 7ஆம் வீட்டில் கேது உங்களோட பயணமாகறவங்க உங்களை சுயநலமாக பயன்படுத்திட்டு கழட்டி விடவும் பார்ப்பாங்க. கழட்டி விட்டு போனவங்க மீண்டும் வந்து நீங்கள் அவங்க வந்து உங்களோட பயணமாகவும் இன்றைக்கி வருவாங்க. ஸோ இந்த கேது வந்து மல்டிபிள் இருக்கிறத இல்லாமல் செய்யும், இல்லாததை இருக்க செய்யும். ஸோ இப்படியான ஒரு அமைப்பில் தான் இந்த 2024 இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த மீன ராசிக்காரவங்களுக்கு 7 சனி பற்றி விரை சனி பற்றி பெரிதாக கவலை வேண்டாம், அழட்டிக்க வேண்டாம். ஒரே விதியாக சொல்லணும்னா, வெளிநாடு வாய்ப்பு யாருக்காச்சும் கிடச்சுன்னா பேசாமல் வெளிநாடு போயிடுங்க. வெளி மாநில வாய்ப்பு கிடைச்சாலும் போயிடுங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த 2024 வரைக்கும் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, வெளிநாடு போகிறக்கான ஜாதகம் மீனராசிக்காரவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, மனைவியை கூட்டிகிட்டு போகாதீங்க, இங்கே விட்டுட்டு போயிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைகளுடைய படிப்பு மற்றதுக்காக நீங்கள் ஏதாவது செலவழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சந்தோஷமாக செலவழிங்க. காரணம் அந்த இடத்துல வந்து அந்த குழந்தையுடைய படிப்போ மற்றதோ வந்து காலேஜ் இந்த மாதிரி சேர்த்துறதோ அல்லது எதிர்காலத்துக்கான ஒரு டாக்டர் படிக்க வைக்கிறதோ இல்லை வேறு பிஹெச்டி பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே கைகூடும். அதை வந்து அழகாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ படிப்புக்காக நீங்கள் உங்கள் குழந்தைகளை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா விதமான ஒரு அமைப்பை அந்த ராகு தருவார். அப்போ இது வந்துட்டு இந்த இடத்துல இந்த மீன ராசிக்காரவங்களுக்கு அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய ஒரே குறை, நீங்கள் வந்து உங்களோட பயணம் ஆகிறவங்கள புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கனாலே ஏறக்குறைய உங்களுக்கு குறைகள் இல்லாமல் இந்த மீன ராசிக்காரவங்க இந்த 7 சனியையும் இந்த 2024 வரக்கூடிய அந்த விரையச்சனியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பையும் சரி, 2024 அந்த ஆண்டு பலன்லையும் சரி, அடுத்து வரக்கூடிய அந்த 2025 உங்களுக்கு நல்ல தொடக்கமாக இருக்கும். இதே நேரத்தில் வந்து கொஞ்சம் உங்கள் உடலில் அக்கறை செலுத்திக்கணும். காரணம் ராகு ராசியிலே இருக்கிறப்போ 7ஆம் வீட்டில் கேது இருக்குங்கிறப்போ என்ன நடக்கும்னா, கொஞ்சம் உணவு சார்ந்த ரீதியில் உங்களுக்கு டைஜஸ்ட் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த டைஜஸ்ட் பிரச்சனை எப்படி உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சர்ஜரி லெவலில் கூட கொண்டே நிறுத்திடும். அப்போ அந்த இடத்துல வந்து நாம் அதிகபட்சம் மீனராசிக்காரவங்க இன்றைக்கி வந்து இந்த கடல் சார்ந்த உணவு, இந்த கேஸ் பாகமாகக்கூடிய உணவுகள், அதில் பார்த்திங்கன்னா முட்டையை சேர்த்திக்கலாம், அது சில வகை மீன்களை சேர்த்திக்கலாம். அந்த இடத்துல ஸ்கின் அலர்ஜியும் கொடுக்கும். ஸ்கின் அலர்ஜினா என்ன ஆகும் நீங்களே பார்க்கலாம். ஏன்னா கடல் சார்ந்த உணவுகள் நிறையா சாப்பிட்டா சிலருக்கு இந்த நேரத்தில் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒத்துக்காது. அப்போ இந்த இடத்துல வந்து அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எதிரிதில் தான் கொஞ்சம் மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது தோல் அலர்ஜியை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் சனி 12ஆம் வீட்டில் இருக்கிறப்போ கேஸ் சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் பிரச்சனை கொடுக்கக்கூடிய பிரச்சனையும் தருவார். அப்போ ஓவரால் பார்க்குறப்போ இந்த 2024ங்கிறது நீங்கள் நல்லா இருக்க போகிறதும் நீங்கள் ஏதாவது வருத்தம் கவலைகள் படுறதும் உங்கள் கையிலேயே தான் இருக்குது. இதில் மற்றவங்களையோ அடுத்தவங்களையோ குறை சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ இப்படிங்கிற ஒரு அளவில் தான் இந்த மீன ராசிக்கான இந்த 2024க்கான பலன். இதை நம்ம மாற்றிக்கிறதுக்கான பலன் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா பரிகார ரீதியில் இருக்குன்னு சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சரியாக மாலை அதாவது உறங்கும் பொழுது நைட் படுக்கிறப்போ அதாவது உங்களுடைய பெட்ரூமில் என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஒரு
செம்பில் தண்ணி, அந்த செம்பு தண்ணியில் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதை வந்து குடிச்சிட வேண்டாம். காலையில் சரியாக தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே அந்த தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, செடியோ எதுலேயும் ஊற்றிட வேண்டாம். வெறும் பிளாங்காக இருக்கக்கூடிய ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் கொண்டு போய் ஊற்றிடுங்க. காரணம் என்னென்னா, ராகு சஞ்சரிக்கக்கூடியது அத்தனையுமே இந்த இதில் ஜலராசி. அப்போ அந்த ஜலராசின்னு சொல்லக்கூடிய அந்த மீன ராசிக்காரவங்களுக்கு 5, 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த கடகமும் விருச்சகமும் அதுவும் ஜலராசி தான். அப்போது உங்களுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பூரா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதை அத்தனையும் அந்த தண்ணியை ரிசீவ் பண்ணிக்கும். ஏன்னா தண்ணிக்கு வந்து அந்த கெட்ட சக்தியை ஈர்த்துக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த தண்ணியை வந்து காலையில் நாம் எடுத்து வெளியில் ஊற்றிடுறப்போ உங்களுடைய அந்த இரவு பொழுதுல இருந்த அத்தனை அந்த நெகட்டிவ் எனர்ஜி, ஏன்னா நம்ம தூங்கும் பொழுது தான் நம்மளுடைய ஆள் மனது அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும். அதுதான் நம்ம மூளைக்கு அனுப்பும். அப்போ அந்த இடத்துல தான் வந்து அதனுடைய நம்ம மறாநாளனுடைய செயலாக மாறப்போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மீனராசிக்காரவங்களுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். ஸோ மீண்டும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணியுங்கள். நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. நன்றி, வணக்கம்.